தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்து, இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற உத்தவேசம் தெரியாம தேவனுடைய நன்மை, பிரியம், சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக புதிதாகிறதுனால, மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்க என்பதை பார்த்தோம். தொடர்ந்து 3வது வசனம், அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது பவுல் சொல்றாரு, உங்களில் எவனாயிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாம அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். அநேக நேரங்கள்ல எங்களுக்கு நாங்க யார் என்பது எங்களுக்கு புரிகிறது கிடையாது. நாங்க சரியா விளங்கி கொள்ளுகிறது கிடையாது. எந்த விஷயமாக அநேக காரியங்கள்ல எல்லாம் தெரிந்தவர்கள் போலவும் எல்லாரையும் மிஞ்சினவர்கள் போலவும் அநேக நேரங்கள்ல நானும் நீங்களும் பேசுகிற காரியங்கள் செய்கிறது உண்டு. ஆனா பவுல் இங்க தெளிவாக சொல்லுகிறாரு, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாம உங்களை நீங்க முதலாவது யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற கிருபை என்னன்னு புரிஞ்சு கொள்ளணும், தாழ்ந்து என்னன்னு புரிஞ்சு கொள்ளணும், உங்களை தேவன் எப்படி நடத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தன்னைத்தானே நிதானித்து பார்க்கிறவன் நியாய தீர்ப்பு அடையான் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். ஒரு ஊழியம் செய்ய வரைக்க எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற காரியங்கள் என்ன, தாளந்துகள் என்ன, கிருபைகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு மிஞ்சி எங்களை பெரியவனாக மிஞ்சினவனாக காரியங்களை செய்யாதபடி வாழுகிற ஒரு வாழ்க்கை வேணும். சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும் என்பது எல்லார் மேலும் விழுந்த கடமை. எங்களை நாங்க புரிஞ்சுக்கணும். அந்த சுவிசேஷம் செய்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேனா, இல்லாத பட்சத்தில் அதை விட்டு விடக்கூடாது. அதற்கு என்ன ஆயத்தப்படுத்த, அதை எங்களுக்கு மிஞ்சி எண்ணாம அதை நாங்க புரிஞ்சு அதுக்கு எங்களை நாங்க தயார்படுத்த வேண்டும். அதற்குரிய விதமாக எங்களை மாத்தணும். இதுக்கு தான் எங்களை புரிஞ்சு கொள்ளணும், விளங்கி கொள்ளணும். எந்த காரியமா இருந்தாலும் நான் பிரசங்கிக்கத்தக்கதாக சத்தியத்தை சத்தியமா பேசத்தக்கதான ஒரு ஊழியம் செய்கிறனா, காரியம் செய்யறனா, சத்தியத்தை சரியா புரிஞ்சிருக்கிறனா, அதை பேசுறனா, புரிஞ்சு கொள்ளணும், விளங்கி கொள்ளணும். நான் பேசுகிறது எனக்கு தெரியணும். முதலாவது தெரியாத பட்சத்துல புரியாது. சத்தியத்தை அப்படி எனக்கு சரியா பேச தெரியல பட்சத்துல சரியா பேசுவதற்கு என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும், ஆயத்தப்படுத்தி காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு வசனம் தெரிஞ்சோன்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, ஒரு தாளந்து ஆண்டவர் தந்தோன்னு எல்லாம் தந்த மாதிரி இப்படியெல்லாம் எழும்பக்கூடாது, காரியங்களை செய்யக்கூடாது. ஆண்டவர் அவருக்கென்று காரியங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கிறது கிடையாது. ஒரே ஆவியானவர், ஒரே அபிஷேகம், ஒரே வரங்களோடு வந்திருக்கிறது உண்மை. ஆனா எங்கெங்க யாருக்கு என்னென்ன முறையில் அவர்களை பயன்படுத்தணுமோ அப்படியாக அவர் அதற்குரிய காரியங்களை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துவது உண்டு. இதை விளங்கி கொள்ளணும். விளங்கி கொண்டு ஊழியங்களை காரியங்களை செய்யணும். அது மட்டுமல்ல, அதை வைத்து கொண்டு
பெருமை, பேர், நாம் பெரி இப்படி எல்லாம் வந்துடக்கூடாது, வரக்கூடாது. மிஞ்சி எண்ணுவதற்கு வேண்டியதுக்கு தன்னை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல், மிஞ்சி எண்ணினாத்தான் அந்த பெருமை வாரது, காரியங்கள் வாரது. அடுத்தது, இது எல்லாவற்றையும் தந்தது யாரு? ஆண்டவர், தெய்வம் என்பதை புரிந்து கொண்டா இந்த பெருமை வராது. மிஞ்சி எண்ண மாட்டோம். எங்களுக்கு மிஞ்சி எங்களை பெரியாக்கள் என்று நாங்க நினைக்க மாட்டோம். ஆகவே எங்களை நாங்க சரியாக புரிந்து கொண்டு எங்கட ஊழியங்கள்ல காரியங்கள வார்த்தைக்கு பஞ்சம் இருக்குமானால், அதை நாங்கள் புரிந்து கொள்ளாத நிலைமை இருக்குமானால், சரியாக புரிந்து விளங்கி அதற்கு நேரம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி வாழ்ந்து காரியங்களை செய்ய ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.